அவுட் ஆகுன்னு நான் நம்பினேன். இந்த கதையில் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த அன்பு தமிழ் பிரசாந்த் பாண்டராஜுக்கு நான் நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த டீம் படத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருடைய கூட்டு முயற்சியாக இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ வெற்றி படமாக இருக்கு. ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா லட்சுமி, ரேகா, உண்மை இந்த படத்துக்கு இவங்க கிடைச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். இவங்க சுவாசிகா, ராஜகிர சார் கிடைச்சதெல்லாம் தேங்க்யூ ஐஸ்வர்யா லட்சுமி. நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இங்க வந்து மக்கள் கூட சேர்ந்து படத்தோட இன்டர்வல், அவரோட ரியாக்ஷன் பாக்குறது, அவரோட ஹாப்பினஸ் பாக்குறது பயங்கரமா இருந்தது. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. ஒரு ஃபுல் ஃபேமிலி க்ரௌட்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவரும் என்ஜாய் பண்ணி, அவரும் அங்கிங்க விளையாடி டிவில பார்த்தா, தியேட்டர்ல பார்த்து அது ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பாக்குறது அண்ணன் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா இருந்தது. இங்க வந்து மதுரை வந்தது பயங்கரமா இருந்தது. பயங்கரம்னா இங்க இதுல ரொம்ப நல்லா இருந்தது. சாரி மலையாளம், சாரி தப்பா நினைச்சிருக்காதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு நல்லா ரைட் பண்ற கதைகள் கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதுல நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த ரேகா மாதிரி ஒரு பொண்ணை வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவா கிளாரிட்டியா, ஆனா யாருக்குமே கம்யூனிகேஷனும் கொஞ்சம் நல்லா தான் அவர் பண்றீங்க. அந்த மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. எல்லாருமே ஆமா, பிரசாந்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி. ஏன்னா சார் தான் அந்த ஸ்டோரி ஐடியா சார் தான். ஹிஷாம், என் கூட நம்ம கூட நடிச்ச ஆக்டர்ஸ் சுவாசிகா, சின்ன பையன் லட்டு, ராஜ்கிரண் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படத்தை கொண்டு கிராம சூழல் சார்ந்த மாதிரி நடிக்கிறீங்க. முழுக்க ஆக்ஷன் வேற வித்தியாசமான கதைகள். ஏன்னா நீங்க நடிச்சது விடுதலை நடிச்சீங்க, உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கிறீங்க. அதனாலதான் நான் அப்படி விடுதலை ஒன்று படமா நீங்க பார்த்துருக்கேங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் காரணம் விடுதலை ஒன்று கர்டன் வேற ஒரு இதில் இருந்துச்சு. பொட்டுக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள ஒரு படமா ரொம்ப பயங்கரமா ஆக்ஷன் அப்படி இல்லாம ஃபேமிலியில ஒருத்தர் என் கேட்டு இந்த இன்பன்றவை எல்லா குடும்பத்தையும் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கு. இப்பவும் சொல்றேன், இது நம்ம படம். இதெல்லாம் படம் பார்த்துதான் அதான் சொல்றாங்க. இந்த படத்தோட வெற்றியை பார்த்தது எல்லாரும் என் குடும்பத்தை பாக்குற மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லாமன்னு தெரியல, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. அந்த நைட்டு 10 மணிக்கு போகணும்னு சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதான் இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லைங்க, இது எல்லாரோட ஃபேமிலி தாங்க இந்த படம். அதனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால இப்படி இல்லை. ஒண்ணு அதுல நான் அருமையா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் திருப்பி அதான் சொல்றேன். அந்த இடத்துல என் குடும்பத்துல நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுனா நான் ஏத்துக்கிற மாட்டேங்க. என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏத்துக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் இருக்கு. படத்தை கொண்டாடுறது நிறைய இருக்கு. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை, வேண்டாம். யாருமே எந்த ஒரு நாண்டுல எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்றதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இருக்குன்னு யாரும் சொல்றதே கிடையாது. அதனால தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இனிமேல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கொண்டாடுறது நிறைய விதம் இருக்கு. இந்த மாதிரி வலைத்தளங்களில் உள்ள படங்கள் ஓவரால் வந்து பழைய சினிமாவை நோக்கி, அதாவது குடும்பமாக நடுவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸ் 3K கிட்ஸ் ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ இந்த கருத்து உள்ள படங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து என்ன சொல்லும்போது சொன்னார், ஒரு 6 வயசு குழந்தை கதையை சொல்ல போகுதோ இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பாசமலர் அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான படத்துல வரலன்னு சொல்லலை, குறைந்தது. ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மாமன் வந்து அது நம்ம மண்ணில் வந்து ஒரு மாமன் நல்ல ஒரு படைப்பாக கொடுக்கும். ராஜா குரு சூரியனால தான் கோடம்பாக்கம் சூர்யானே.
அந்த மக்கள் கொடுத்த சப்போர்ட்டை எப்பவும் சொல்றேன். நான் உங்களில் ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் என்ன ஈஸியாக உங்கள் பிரதரை என்ன கனெக்ட் பண்ணிக்கிற முடியுங்க. ஸோ நான் எப்போவுமே நான் மண்ணின் மேலே நான் இன்னைக்கு சூழ்நிலை காரணமா வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தானம் சார் நீங்களும் வந்து பல காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க. இல்ல இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய படங்கள் குறைகால திரைப்படங்கள் வர மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு அடுத்த கட்டத்துடைய ஹீரோக்களை நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு எனக்கு போட்டின்னா நான் என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணணும், எப்படி போய் இந்த மக்கள்கிட்ட சேரணும், காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க சந்தோஷமா போடுறப்ப நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும், நான் இதுதான் எனக்கு என்னோட படம் போல. இந்த படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இப்போ விடுதலை கிட்டாச்சு, இதையும் அடுத்த கடன் பார்த்து தெரியுது. இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த படத்துக்கு என்ன படம் அதுல தான் கவனம் இருக்கு. அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ மாமனுக்கு போட்டி மண்டாடி தான். நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதானே வேணும், வேற எதுவுமே வேணுங்க. இத்தனை வருஷம் இந்த ஊரை விட்டு போய் இவ்வளவு கடின உழைப்பு கிடைச்சா இதுதாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் இதுதானே பெருமை. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படம் யாராவது கொடுத்துட்டேன்னு ஆசைப்படுறேன். மாமன் படத்து மூலமா தாய்மாமன் எல்லாமே ஒரு விருது கிடைச்ச மாதிரி இருக்குன்னு. தாய்மாமா ஊரே மறந்துட்டு வராங்க எல்லாரும். மாமன் படம் பார்த்ததுல இருந்து அக்கா தம்பி பாசம் வந்து இன்னும் அதிகமாயிட்டு தானே இருக்கு. நானும் எங்க அக்காவோட தான் பார்த்தேன் படத்தை. எங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. சென்டிமெண்ட் எல்லாமே பிடிச்சிட்டீங்க. அக்காவோட ஜோடி காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. இதுதான் இந்த பசங்க வரைக்கும் அது கனெக்டா இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த படம். சாதாரண ஒரு நடிகரா உள்ள வந்தீங்க, நடிகரா வளம் வந்தீங்க, இப்போ ஒரு ஹீரோவா படம் பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இயக்குறதுக்கும் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இயக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டீங்க. இல்லைண்ணே, நான் இன்னைக்கு நான் இந்த கதையை நாங்களும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உட்காந்து கதை எடுத்துட்டே இருந்தேன். இப்போ இந்த நேரத்தில் நான் கதை இருந்த படம் இப்போ வந்து எதிர்பார்க்காத நம்பிக்கை வருது. நாளைக்கு எதுவும் யாருக்குமே தெரியாது, நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒன்று நடிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்காக கதை ரெடி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு இயக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வேலை செய்ய நான் ரெடியா இருக்கேன். அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்பு வந்திருக்குதா? அடுத்த படங்கள் எந்த மாதிரி? அடுத்து மண்டாடி நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்களா, இப்ப இந்த 3-4 படம் பார்த்துருக்கேன். என் படம் அப்படி மாமன் வேற மாதிரி இருக்குல்ல. இப்ப மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனித்துவமா இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டாடிக்கு அப்புறம் நான் கதைகள் தெரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சூப்பரா சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை. என்னால என் பாப்பா சொல்லிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னுச்சு. அதுதான் படம் அந்த மாதிரி தம்பி எமோஷன் உடம்பு சார்ந்து எமோஷனல். நல்ல விஷயம் பாராட்டுறாங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ரொமான்ஸ் வரப்ப நல்ல கான்ஃபிடண்டா பண்ணுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்து ஒய்ப்பிட்டாங்க. இல்ல ஆனா சார் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல அன்பு தம்பிகளா, நான் எனக்கு கண்ட ஆசை, எனக்கு அலரோட ஆசை எனக்கு எப்பவுமே கிடைக்கும் நம்புறேன். எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க நிறைய இடத்துல படத்துக்கான ப்ரொமோஷன்ல இருந்தோம். நம்ம மெயினா லீட் ரோல நம்ம பண்றதுனால நமக்கான பொறுப்பு அதிகமா இருக்குது. அதனால ஒரு ஊரை நான் போயிட்டு இருந்து அதனால வர முடியல. படத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, அதனால வர முடியல. அளவோட ஆசீர்வாதம் ஃபோன் கிடைக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல இந்த முதல்ல கிடைச்ச தக்க வைக்கணுங்க. அவங்க முன்னாடி வந்து நடிகர் நினைச்சு இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க, என் தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க. இதை நான் தக்க வைக்கணும் இல்லையா? இந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையை பத்தி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும்? ஸோ இதுல என்னை தக்க வச்சுக்க நிறைய தூரம் இருக்கு சினிமா. அதுக்கான வேலையை நான் ஈடுபடுவேன். அதுதான் சொல்றானே, இப்ப இருக்க உங்க மண்ணின் மைண்ட் தான் நான் சினிமாவின் பயணமா போயிட்டே இருக்கட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது எப்போன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ரொம்ப நன்றி.